ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எக்ஸாம் ஜூலை 2018 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 கொஷின்ஸுமே பேஸ்ட் ஆன் லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 5 கொஷின்ஸும் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The definitions in an XML documents are said to be dash when the tagging system and definitions in the DTT are all in compliance. First option is well formed, second one reasonable, third one valid, fourth one logical. So the definitions in an XML document are said to be valid. Correct answer is option C, valid, when the tagging system and definitions in the DTT are all in compliance. So correct answer is option C, D, valid is the correct answer. Consider the JavaScript code var y equal to 12 function f var y equal to 6 alert this dot y function g alert y g function call பண்றோம், f function call பண்றோம். If m is the number of alert dialog boxes generated by this JavaScript code and d1 d2 etc dm represents the content displayed in each of the m dialog boxes, then ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா m equal to 3 d1 displays 12 d2 displays 6 d3 displays 12 m second option m equal to 3 d1 displays 6 d2 displays 12 d3 displays 6 option 3 m equal to 2 d1 displays 6 d2 displays 12 option 4 m equal to 2 d1 displays 12 d2 displays 6. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதில் எம்ன்றது நம்பர் ஆஃப் அலர்ட் டயலாக் பாக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அலர்ட் டயலாக் பாக்ஸ் எத்தனை தடவை அலர்ட் டயலாக் பாக்ஸ்னால் நம்மளுக்கு வார்னிங் மெசேஜ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் தான் இங்கே அலர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ க்ளோஸ் பண்ணுறப்ப டு யூ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் விண்டோன்னு சொல்லி கேட்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வர்றது தான் அலர்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அலர்ட் எத்தனை தடவை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ m ஈக்குவல் டு 2. அடுத்தது ஸோ m ஈக்குவல் டு 2ன்னு பார்த்தே நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா a and b கெட்ஸ் எலிமினேட்டட். ஏன்னா எம்மோட வேல்யூ 3யாக இருக்குது. ஸோ அது ரெண்டும் எலிமினேட் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிற c and d இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் f கால் பண்ணோடனே இங்கே வரும் கண்ட்ரோல். ஸோ எஃப் கால் பண்ணோடனே கண்ட்ரோல் இங்கே வருது. இங்கே வந்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் ஒன்று var y ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. அலர்ட் திஸ் டாட் ஒய் திஸ் டாட் ஒய்னோடனே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபல் வேரியபிள் இங்கே வந்து குளோபல் வேரியபிள் தோ இருக்குது பாருங்கள், var y ஈக்குவல் டு 12ன்னு சொல்லி குளோபல் வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே ஒயில் லோக்கல் வேரியபிளும் இருக்குது. திஸ் டாட் ஒய்னோடனே குளோபல் வேரியபிளை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டாட் ஒய்னோடனே அந்த குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன் ஜியில் அகெயின் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் கால் ஆகிட்டு லோக்கல் வேரியபிள் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ லோக்கல் வேரியபிள் 6ன்றது இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், m ஈக்குவல் டு 2 d1 டிஸ்பிளேஸ் 12 ஃபஸ்ட்டு 12 டிஸ்பிளே ஆகுது ஏன்னா குளோபல் வேரியபிள். அடுத்தது d2 டிஸ்பிளேஸ் 6. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த ரெண்டு ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ ஃபஸ்ட்டு 12 பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறமா 6ன்றது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஜாவா ப்ரோக்ராம்? ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சிம்பிள்ன்ற கிளாஸ். மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓபிஜே க்ரியேட் பண்ணியிருக்காங்க சிம்பிள்ன்ற கிளாஸ்க்கு. ஓபிஜே டாட் ஸ்டார்ட்னோடனே இந்த மெத்தட்க்கு வருது, வாய்ட் ஸ்டார்ட்குள்ளே வருது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அசைன் பண்ணுறோம். லாங் பி ஈக்குவல் டு 3,4,5 லாங் கியூ ஈக்குவல் டு மெத்தட் ஆஃப் பியை வந்து கால் பண்ணுறோம். ஸோ மெத்தட் ஆஃப் லாங் பி ஈக்குவல் டு மெத்தட் ஆஃப் பின்னோடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இங்கே வந்துச்சுன்னா r1 ஈக்குவல் டு 7ன்னு அசைன் பண்ணுறோம். இங்கே லாங் பியில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா p of 0 3 அசைன் பண்ணியாச்சு.
பி ஆஃப் 1 4 அசைன் பண்ணியிருக்கோம். பி ஆஃப் 2க்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது அசைன் ஆகிருக்கும். இப்போ R1 = 7ன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த வேல்யூ இங்கே மாறும்னு பார்த்தீங்கன்னா P1ஓட வேல்யூ கெட்ஸ் சேஞ்ச். ஸோ 7ன்னு சொல்லி மாறிடும். இப்போ ரிட்டர்ன் ஆர் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிங் நடக்குது. P0 P1 P2 மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 3 + 7 10 10 + 5 15. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா Q0 Q1 Q2 மூணும் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அதே 3 7 15ன்றதே Q0 Q1 Q2க்கும் அசைன் ஆகும். ஸோ ஆட் பண்ணோம்னா வில் கெட் 15. ஸோ அப்போ 15 தான் கரெக்ட் ஆன்சர். ரிட்டன் ஆர்னோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 15:15ன்றது இங்கே வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 15:15 is the correct answer. Next question, what is the output of the following C program? Assume that little endian representation of multi-byte data in which the least significant byte is stored at the lowest memory address ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். யூனியன் சேவிங் சொல்லி ஒரு யூனியன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே 2 எலமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஷார்ட் இன்ட் 1 கேரக்டர் 2 of 2ன்னு கொடுத்துட்டோம். அடுத்தது இதுக்கான எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். யூனியன் சேவிங் எம்ன்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். m.2 of 0 = 5 கொடுத்துட்டாங்க. m.2 of 1 = 2 கொடுத்துட்டாங்க. இப்போ printf ஸ்டேட்மெண்ட்டில் %d /n m.2 of 0 m.2 of 1 m.1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ m.2 of 0னோடனே நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது பிரிண்ட் ஆகிடும். m.2 of 1னோடனே என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் 2 பிரிண்ட் ஆகுது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே 5 2 கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அடுத்து வர கேரக்டர் தான் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்து வர நம்பர் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா m.1ன்னு கொடுத்துருக்காங்க. m.1க்கு நம்ம எதுவுமே வேல்யூ அசைன் பண்ணல, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். Assume that little endian representation of multi-byte data in which least significant byte is stored at the lowest memory address சொல்கிறாங்க. least significant byte வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கா, lowest memory addressல கம்மியான மெமரி அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா assume that int occupies 2 bytes of storage. intோடது வந்து எவ்வளோ bytes of storage இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 bytes of storage சொல்கிறாங்க. ஒரு பைட் 2^8 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 256. இங்கே வந்து 2 bytes சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2 bytes சொன்னாங்கன்னா 2^16 எவ்வளோ கிடைக்கும், 512 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 512. இப்போ இங்கே என்ன ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் ஸ்டோர்ட் அட் த லோயஸ்ட் மெமரி அட்ரஸ். ஸோ நம்மளோட இங்கே வேல்யூவில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அந்த 5 தான் இது கூட ஆட் ஆகும். ஸோ 512 + 5 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 517. ஸோ 512 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 517ன்றது கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஆன்சரில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 52517. Correct answer is option D. 52517 is the correct answer. Next question. Given below are 3 implementation of the swap function in C++. Void swap int a, int b, int temp, temp = a, a = b, b = temp, int main, p = 0, q = 1, swap of p, q. இதே மாதிரி BCயில் 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. B and Cயில் 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சேம் ஃபங்க்ஷனே ஸ்லைட் சேஞ்சஸோட. இந்த மூணுத்தில் எது வந்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which of these would actually swap the contents of 2 integer variables p and q, right? ஸோ p and qன்ற இன்டீஜர் வேரியபிளை எது ஸ்வாப் பண்ணுது, எங்கே மாறுது, இந்த இன்டீஜர் வேரியபிளோட கண்டென்ட்ஸ் எங்கே மாறுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ p and q வேரியபிள்ஸ் எந்த இடத்துல மாறுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
So answer is option A only, option B only, option C only, B and C only ன்னு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ P = 0, Q = 1 அசைன் பண்ணியாச்சு. ஸ்வாப் ஆஃப் P, Qனா ஸ்வாப் ஆஃப் 0, 1. ஸோ இந்த 0, 1 எதுக்கு அசைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏக்கு 0வும் பிக்கு 1ன்றதும் அசைன் ஆகிடும். ஸோ டெம்ப் இங்கே ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டெம்ப் = ஏ. டெம்ப் = என்ன பண்ணுறோம், ஏவோட வேல்யூவை அசைன் பண்ணுறோம். டெம்ப் = 0ன்றது அசைன் ஆயிடுச்சு. ஏ = பி. பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அந்த பியோட வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ பி = டெம்ப். டெம்போட வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ பி = 0ன்றதை அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏ = 1, பி = 0ன்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ஏக்கு 1ன்னு வந்துடுச்சு, பிக்கு வந்து 0ன்னு இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ வேரியபிள்ஸ் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ராங் ஒன். செகண்ட் ஒன் பார்ப்போம். வாய்ட் ஸ்வாப் ஆஃப் இன்டீஜர் ஆம்பர்சன்ட் ஏ ஆம்பர்சன்ட் பி கொடுத்துருக்காங்க. அதே டெம்ப் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் டெம்ப்புக்குள்ளே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பார்ப்போம். மெயினில் P = 0, Q = 1ன்னு இருக்கு. ஸ்வாப் ஆஃப் P, Q. அப்போ 0, 1 இங்கே பாஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ P, Q தான் எடுத்துக்கும். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னாலே இது அட்ரஸ் தான், இங்கே வெறும் அட்ரஸ் தான். ஸோ அதனால் இது என்ன பண்ணும், P and Q வேல்யூவே எடுத்துக்கும். இப்போ டெம்ப் = 0 அங்கே பண்ண மாதிரியே தான். டெம்பில் என்ன அசைன் பண்ணுறோம், ஏவோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதாவது பியோட வேல்யூ 0வை அசைன் பண்ணிடுறோம். அடுத்தது க்யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ. ஸோ அந்த க்யூவோட வேல்யூ எதுக்கு அசைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏ = பி. 1ன்றது அசைன் பண்ணுறோம். பி = இந்த 0வை அசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ யூல் கெட் இன்டர்சேஞ்ச் அஸ் பி வந்து 1ன்னும் Q வந்து 0ன்னு அசைன் ஆகுது. ஸோ இங்கே ரெஃபரன்ஸில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஒரிஜினல் வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா, அதில் தான் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ P, Q இதுதான் கொஷனில் கேட்டிருந்தாங்க. P அண்ட் Q வேரியபிள்ஸே எங்கே மாறுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் தேர்ட் ஒன்னையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் ஆஸ்ட்ரிக் ஏ, இன்டீஜர் ஆஸ்ட்ரிக் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பார்ப்போம். இன்டீஜர் P = 0, Q = 1, ஸ்வாப் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் P அண்ட் அட்ரஸ் ஆஃப் Q. ஸோ அப்போ என்ன ஆகுது, அட்ரஸ் தான் இங்கேருந்து பாஸ் ஆகுது. ஸோ அட்ரஸ் ஆஃப் P அண்ட் அட்ரஸ் ஆஃப் Qவில் உள்ள வேல்யூஸை மாற்ற சொல்கிறோம். அப்போ டெம்ப் = 0, A = 1, B = டெம்ப்னு பார்த்து நம்மளுக்கு நார்மலாக யூஸ்வலாக எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும். இங்கே அட்ரஸ் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க, அதில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ இங்கே வேல்யூ அட்டில் நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா A = 1, B = 0ன்றது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து இன்டீஜர் வேரியபிள் PQவில் எதுவும் சேஞ்சஸ் நடக்கலை. ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.